இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டோம், நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் பேசினாக்க இன்னொருத்தருக்கு கேட்காது. ஏன்னா அவங்க வந்து ஏர் மீடியமே கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளே வேணால் கேட்கும், வெளியே ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்காது. அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் தான். ஹாம் ரேடியோவில் வி ஆல்வேஸ் டாக் அபவுட் எஃபிஷியன்சி, use very less power, go a longer distance and experiment, always experiment. Shortwave radio stations எல்லாம் கேட்குறோம் இல்லையா, வாய்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரேடியோ ஆஸ்திரேலியா, சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் ஷார்ட் வேவில் கேட்குறோம் இல்லையா. அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபினாமினனில் தான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஹாம் ரேடியோ பற்றி சொல்கிறது அப்படின்னாக்கா, பேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் அந்த அலைக்கற்றைகள் சொன்னேன் இல்லையா, ஸ்பெக்ட்ரம். இந்த அலைக்கற்றை ஒரு 5 மெகா ஹெர்ட்ஸ்னு வச்சுப்போம். ஒரு இவ்வளோ ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு அலைக்கற்றை நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கம்மியான போர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லையா ஒரு ஸ்பெக்ட்ரமில். இது ஒரு இவ்வளோ பெரிய ஸ்பெக்ட்ரம் ஒருத்தர் யூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் தான் பேச முடியும் இந்த ரேஞ்சில். அதே இது இந்த சின்ன சின்ன பேண்ட்விட்த் அப்படின்ற கான்செப்ட் அதுதான். இந்த சின்ன பேண்ட்விட்த்தில் பேசுனாங்க அப்படின்னா நிறைய பேர் பேசலாம் இல்லையா. அது வந்து இந்த ஹாம் ரேடியோவில் வந்து கம்மியான பேண்ட்விட்த்தில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நாங்கள் பண்ணுவோம். இப்போ ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, ஹியூமன் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலிம் மியூசிக் இல்லை ஒரு எனி டைப் ஆஃப் மியூசிக், நம்ம இந்த ஒரு கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மியூசிக்கில் வந்து அவ்வளோ விதமான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஒரு வயலினில் இருக்கிற ஒரு ஹை பிட்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஹியூமன் வாய்ஸ் பாடுறாரு இல்லையா, அது வந்து லோ பிட்ச்னு சொல்லலாம். இந்த அவ்வளோவையும் வந்து அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேண்ட்விட்த் யூஸ் பண்ணுவாங்க. 250 கிலோஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேண்ட்விட்த்து, ஒரு காமன் பேண்ட்விட்த். அந்த எஃப்எம் ஸ்டேஷனில் வந்து ஒரு 250 கிலோஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு டிரான்ஸ்மிஷன். அங்கே எங்கள் ஹாம் ரேடியோவில் 2.8 கிலோஹெர்ட்ஸ் 2.8 கிலோஹெர்ட்ஸ் ஒரு ஹியூமன் வாய்ஸ். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசக்கூடிய அந்த என்டையர் ஆடியோ குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு 2.8 கிலோஹெர்ட்ஸில் அடைக்கலாம் அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ 2.8 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 15 கிலோஹெர்ட்ஸுக்குள்ளே எங்களுடைய டிரான்ஸ்மிஷனை முடிஞ்சிடும். பேண்ட்விட்த்து கம்மியாக என்ன டிஸ்டன்ஸு ஜாஸ்தியாக போகும். நம்ம சேம் வாட்டேஜ் 25 வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு டியூப்லைட், இங்கே மேலே எரியிற டியூப்லைட் இருக்கு இல்லையா, அது 20 வாட்ஸ் இல்லை 25 வாட்ஸ் இருக்கும். அந்த பவர் தான் யூஸ் பண்ணோம் எங்கள் ரேடியோ. அந்த பவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படிங்கிறது இந்த பேண்ட்விட்த்து டிட்டர்மைன் பண்ணும். நீங்கள் வந்து 2.8 கிலோஹெர்ட்ஸ் பேண்ட்விட்த் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் லாங்கர் டிஸ்டன்ஸ் போகும். அதே இது இப்போ ஒரு எஃப்எம் ப்ராட்காஸ்ட்டு 250 கிலோஹெர்ட்ஸுக்கு இந்த 25 வாட்ஸ் பத்தாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 25,000 வாட்ஸு, 50,000 வாட்ஸு, இல்லை மினிமம் 10,000 வாட்ஸு அவ்வளோ டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஹாம் ரேடியோவில் வி ஆல்வேஸ் டாக் அபவுட் எஃபிஷியன்சி, use very less power, go a longer distance and experiment, always experiment. எப்படி வந்து உங்கள் சயின்டிஃபிக் ஸ்டடி, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ரேடியோ டெக்னாலஜியில். நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க. அதே மாதிரி வேரியஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இல்லையா, அப்போ ஆரம்பித்தேன் இல்லையா, ஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி, விஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து யூஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. ஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி 30 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இது வந்து விஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி விச் வில் பி அபவுட் 146 மெகாஹெர்ட்ஸ், 144 to 146 மெகாஹெர்ட்ஸ், அதை விஹெச்எஃப்னு சொல்லுவோம். ஏர் டிராஃபிக் கம்யூனிகேஷன் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு உண்டான ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து ஹெச்எஃப்லேயும் இருக்கும், விஹெச்எஃப்லேயும் இருக்கும். அதேமாதிரி எங்கள் ஹாம் ரேடியோக்கும் ஹெச்எஃப்பில் ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும், விஹெச்எஃப்பில் ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அடுத்தது 400 to 500 மெகாஹெர்ட்ஸ், அதை யூஹெச்எஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷனில் வந்து மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2500 மெகாஹெர்ட்ஸ், அதை வந்து மைக்ரோவேவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேயூ பேண்டுன்னு ஒன்று சொல்லுவோம், அது 10 கிகாஹெர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 10,000 மெகாஹெர்ட்ஸ்.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது 0 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 10,000 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கிற அத்தனை ஸ்பெக்ட்ரமும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேடியோ, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆண்டனா. ஸோ இந்த ஹாம் ரேடியோ இஸ் அ ஹாபி which specializes in radio communication, and we using very simple transmitting and receiving setup. இதுதான் வந்து ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி, வித்தவுட் மச் காம்ப்ளெக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த ரூம்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்னால் இந்த உலகம் பூரா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ரேடியோ டெக்னாலஜின்னா என்னன்றது பார்ப்போம். இப்போ நான் பேசுகிறது வந்து இங்கே நான் மாட்டியிருக்கிற ஒரு மைக்ரோஃபோனில் என்னோடய வாய்ஸ் அங்கே போகுது. இந்த மைக்ரோஃபோன் என்ன செய்யுது, அதை வந்து ஒரு ரேடியோ சிக்னலாக மாற்றி எனக்கு முன்னாடி இருக்கிற கேமராவுக்கு அனுப்புது. ஸோ தட் இஸ் ஒன் வே. இது வந்து ஒரு ரேடியோ, இது வந்து ஒரு சின்ன ரேடியோ இங்கே இருக்கக்கூடியது. இந்த ரேடியோ மூலமாக அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ரேடியோவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது ஆடியோ. இது வந்து ஒரு பேசிக் ரேடியோ கம்யூனிகேஷன் சொல்லலாம். எதுக்காக இந்த இது வேணும்? இப்போ நான் பேசுகிறது டைரெக்டாக கேமராவுக்கு போகாதா? போகும். இப்போ வந்து ஹியூமன் வாய்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நான் பேசும்போது என்னுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வைப்ரேட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் வந்து இந்த காற்றுல அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த காற்றுல வந்து அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி மெக்கானிக்கல் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காற்றுல இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேட் ஆகி போயிட்டு அந்த கேமராவில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஃபோனில் போயிட்டு அதே அதிர்வலைகள் அதில் படும்போது அது வந்து அதை கேப்சர் பண்ணி அது ஆடியோவாக மாற்றுது. இப்போ வந்து நான் பேசக்கூடிய ஆடியோ வந்து இங்கேருந்து ஒரு 2 ரூம் இல்லை 3 ரூம் தள்ளி போகுமா, அதுக்கு மேலே போகாது இல்லையா. அதை வந்து எப்படி நம்ம வந்து உலகம் பூரா டிரான்ஸ்மிட் பண்ணுறது, எப்படி கிலோமீட்டர் கணக்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அப்போ தான் இந்த ரேடியோ டெக்னாலஜி உள்ளே வருது. நம்ம வாய்ஸ் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மைக்ரோஃபோனில் உள்ளே கொடுத்து அதை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கேரியர் வேவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டின்றது என்ன, ஒரு கரண்ட்டுன்றது என்ன, ஒரு சைன் வேவ்னு பார்ப்போம் இல்லையா நம்ம. இட் இஸ் ஜஸ்ட் அ வேவ் லைக் திஸ். அதே மாதிரி ஆடியோவும் ஒரு பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் தான் அது. இந்த ஆடியோவையும் இந்த ஆர்எஃப் சிக்னல்னு சொல்லுவோம், இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வாய்ஸ் வந்து மெக்கானிக்கல் வைப்ரேஷன் மூலமாக போகுது, ஏர் மாலிக்யூல்ஸுடைய மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் மூலமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் என்னால் கத்த முடியும், அதுக்கு மேலே கத்த முடியாது இல்லையா. இதோட ரேஞ்சை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு தான் ரேடியோ வேவ்ஸ் உள்ள வருது. நம்ம வாய்ஸ் வரக்கூடிய சிக்னலில் வாய்ஸ் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா வாய்ஸில். அதேமாதிரி ஒரு வயலினில் வாசிக்கக்கூடிய மியூசிக், ஒரு கிட்டார், ஒரு வீணையில் வரக்கூடிய சவுண்டு, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு மைக்ரோஃபோனில் கொடுத்து அதில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ரேடியோ சிக்னல்ஸோடு அதை கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணி அந்த ரேடியோ சிக்னலை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அது லாங் டிஸ்டன்ஸ் போகுது. ஏன்னா அதுக்கு வந்து ஏருங்கிற மீடியம் தேவையில்லை. அதனால தான் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து வேக்யூமில் கூட ட்ராவல் பண்ணும். இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டோம், நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் பேசினாக்க இன்னொருத்தருக்கு கேட்காது, ஏன்னா அவங்க வந்து ஏர் மீடியமே கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளே வேணால் கேட்கும், வெளியே ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்காது. அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் தான். ஸோ நம்ம வாய்ஸ் சிக்னல்ஸை அந்த ரேடியோ சிக்னல்ஸ் கூட கம்பைன் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அது லாங் டிஸ்டன்ஸ் போகுது. இதுதான் பேசிக்கலி ரேடியோ டெக்னாலஜி. இந்த ரேடியோ டெக்னாலஜிலேயே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. மீடியம் வேவ் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 720 kHz சென்னை ரேடியோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் இண்டியா ரேடியோ. இந்த மீடியம் வேவில் இருக்கக்கூடியது வந்து இந்த கிரவுண்ட்லேயே அந்த வேவ் போகும், கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்வாங்க. கிரவுண்டுன்னா தரை, அந்த தரையிலேயே அந்த ரேடியோ வேவ்ஸ் போகும் மீடியம் வேவில். ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மீடியமுக்கு அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி சொன்னேன் இல்லையா, இந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து அது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் போகும். அந்த ஹெச்எஃப் டிரான்ஸ்மிஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமிக்கு மேலே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஏர் இருக்குது. அதில் வந்து அயனோஸ்ஃபியர்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் வந்து நிறைய அயான்ஸ் இருக்கும்.
நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற ஹெச்எஃப் டிரான்ஸ்மிஷன் அந்த அயனோஸ்பியரில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி பூமியினுடைய இன்னொரு இடத்துல வந்து அது வரும். இப்போ அதனால தான் ஹெச்எஃப்பில் நம்ம பேசும்போது, நான் இங்கே சென்னையிலேருந்து பேசும்போது யூகேயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த டிரான்ஸ்மிஷனை கேட்க முடியும். இப்போ வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நம்ம ஷார்ட் வேவ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் கேட்குறோம் இல்லையா, வாய்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரேடியோ ஆஸ்திரேலியா, சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் ஷார்ட் வேவில் கேட்குறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபினாமினனில் தான். அதே மாதிரி எங்கள் ஹாம் ரேடியோவில் நாங்கள் வந்து சேட்டலைட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆண்டனா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணக்கூடியது தான் அந்த ஹாம் ரேடியோ ஹாபின்றது. இதை வந்து ஒரு கிங் ஆஃப் ஹாபிஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான மிகைப்படுத்தி சொல்கிறதுன்ற மாதிரி ஆகாது. இது வந்து ஒரு கிங் ஆஃப் ஹாபிஸ்ன்னு சொல்லலாம். அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஹாபியில், எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு. வணக்கம், என் பேர் சேகர். நான் ஒரு ஹேம். என்னுடைய கால் சைன் வந்து விக்டர் யூனிஃபார்ம் நம்பர் 2 எக்கோ டெல்டா. நான் வந்து 23 இந்த எக்ஸசைஸ் ஆரம்பித்து 25 வந்து இந்த VU2 எக்கோ டெல்டாங்கிற ஒரு ஜென்ரல் கிரேடு WPCலேருந்து எக்ஸாம் எழுதி வாங்கியிருக்கேன். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து, இது வரைக்கும் நம்ம வந்து ரேடியோ டு ரேடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த ரேடியோ வந்து இன்டர்நெட் வழியாக செல்ஃபோனில் எப்படி நம்ம இந்த கம்யூனிகேஷன் நம்ம வந்து இன்டர்நெட் வழியாக வந்து ரேடியோவுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, இது வந்து வேர்ல்டு வைடாக பண்ணலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் தான் இது. இப்போ நான் வந்து ஒருத்தரை VU2 ஃபாக்ஸ்ட்ராட் விஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம வந்து செல்ஃபோன் வழியாக இந்த ட்ராய்ஸ்டாருங்கிற ஆப் மூலமாக நான் கூப்பிட்றேன். அது ரேடியோலையும் இப்போ நீங்கள் சைடில் வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். VU2 ஃபாக்ஸ்ட்ராட் விஸ்கி, VU2 எக்கோ டெல்டா. Do you copy me? Very good copy. Loud and clear signal. Echo Delta Foxtrot Whiskey. VU2 ஃபாக்ஸ்ட்ராட் விஸ்கி, VU2 எக்கோ டெல்டா. வெரி குட் ஆஃப்டர்நூன் ஜி. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஷூட்டிங்கில் வந்து டிஜிட்டல் மொபைல் ரேடியோ அக்சஸ் எப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு மை கால். ஐ எம் காப்பிங் யூ 59++. Thank you so much for coming to my call, G. VU2 FFW, VU2 echo delta. Yes, sir. Have a good time. VU2 Echo Delta Foxtrot Whiskey. VU2 FFW, VU2 echo delta. Thank you so much, G. VU2 FFW, VU2 echo delta, standing clear. இப்போ இது வந்து இது மாதிரி நம்ம வந்து வேர்ல்டில் எந்த மூலையில் வேணாலும் நம்ம வந்து அந்த ரேடியோ கையில் கொண்டு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. அது ரேடியோ வச்சுக்கலாம். நம்ம ரேடியோவில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அதுதான் பேசிக். இது வந்து டிஜிட்டல் மெத்தடில் இன்றைக்கி வந்து நிறைய பாப்புலராக இருக்குது. நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு வைடு இப்போ எங்கேயும் நம்ம ஏர்போர்ட்டில் கொண்டு போகிறது வைக்கிறது சில சிரமங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை போட்டுக்கிட்டோம்னா நம்ம வேர்ல்டில் எந்த மூலையில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து இது மூலமாக கூப்பிட்டு நம்ம பேசலாம். நான் வந்து ஏதோ செல்ஃபோன்லேருந்து இன்னொரு செல்ஃபோனுக்கு பேசுகிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து செல்ஃபோனில் நான் கூப்பிட்றேன், ஆனால் இது வந்து இந்த சிக்னல் வந்து ஒரு ரிப்பீட்டருக்கு போய் அங்கேருந்து ரேடியோவுக்கு போய் ரேடியோலேருந்து தான் அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து செல்ஃபோன் டு செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ரேடியோவில் அக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த மெத்தட். தேங்க்யூ. இது வந்து VHF UHF ஆண்டனா, VHF கொலினியர் ஆண்டனான்னு சொல்லுவோம். இது வந்து VHF பேண்டுக்கு 144 to 146, UHF பேண்ட் 434 to 438க்கு யூஸ் பண்ணுற ஆண்டனா. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து செல்லுலார் ஆண்டனா. இது வந்து QO100 சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிஷ் ஆண்டனா. இதுதான் LNBன்னுவோம், இது 40 அப்படின்றது. ஸோ இது சேட்டலைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆண்டனா. இது வந்து HF வெர்டிகல் ஆண்டனா, ஹை ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கான வெர்டிகல் ஆண்டனா. இது வந்து HF மல்டி பேண்ட் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம். HFல வந்து இப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ 40 மீட்டர், 20 மீட்டர், 15 மீட்டர், 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தனித்தனி ஆண்டனா போடாமல் இந்த மாதிரி ட்ராப் போட்டு இப்போ ஆண்டனா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆண்டனாவில் வந்து நம்ம இந்த என்டையர் HF ஸ்பெக்ட்ரமை கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆண்டனா இது.